பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு என்னுடைய சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இந்த வசனத்தை இப்போ உங்களுக்கும் நான் சொல்றேங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பெற்றவங்களுக்கு கீழ்ப்படினு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க. பிரதர், நான் எங்க அம்மா என்ன விளையாட்டாலும் செய்வேன், எங்க அப்பா என்ன விளையாட்டாலும் நான் செய்வேன், அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்பேன், நல்ல பையனா பொறுப்பா வேலைக்கு போவேன், என் குடும்பத்துக்கு நான் ஒரு பொறுப்பான பையனா இருக்கும் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சூப்பர் தாங்க. நான் உங்களுக்கு குறை சொல்லல. ஆனா நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களால உங்க அம்மா அப்பா அவமானப்படக்கூடாது. அதுதான் நம்ம அம்மா அப்பாவுக்கு சரி ஒரு நல்ல கடமை. அதாவது நம்ம என் பையன் இவன் ஏன் பெற்றோம், இவன் எதுக்கு இருக்கான்னு சொல்லி நம்ம அம்மா அப்பா நம்மள சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு பேர் வாங்கி தர ஒரு பிள்ளையா இருக்கணும். நீங்க உங்களுக்கு ஒரு பிடிச்ச பொண்ணையோ பையனையோ லவ் பண்ணுவீங்க, அதுக்காக நீங்க உங்க பேரண்ட்ஸை மறுதளிக்கிற ஒரு பையனா இருக்கீங்கன்னா, ஒரு பொண்ணா இருக்கீங்கன்னா, நீங்க ரொம்ப தப்பான பாதையில போறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்குள் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கன்ட்டு. உங்க அம்மா அப்பா சொல்ற பேச்சு கேட்டு உங்க வாழ்க்கை துணையை நீங்க ஏற்படுத்துங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு.